ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நீங்க எங்கெங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிந்தால் தானே உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணுமோ, குட் நைட் சொல்லணுமோ, குட் ஆஃப்டர்நூன் சொல்லணுமோ, அல்லது எப்படி உங்களை வாழ்த்த வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். நிச்சயமா நீங்க எல்லாம் ஒரே இடத்திலிருந்து பார்க்கிறதில்லை. ஆகவே பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஹalleluya என்று உங்க எல்லாரையும் வாழ்த்த உங்களுக்காக தேவன் கொடுக்கிற தேவ செய்திகள் எப்பொழுதுக்கு அப்போது அவர் சமூகத்திலே காத்திருந்து இப்படியாக இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவ செய்திகளை கொண்டு வர தேவன் தந்த வாய்ப்பிற்காக தேவனையே துதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆவிக்குரிய பலத்தை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு சந்தோஷம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க கேட்க சொல்ல சொல்ல ஜீவ ஊற்றா இருப்பதினாலே எங்களுக்காக நீர் எழுதி வைத்திருக்கிற உம்முடைய நியாய பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவோ பெரிய ஆவிக்குரிய சக்தியை கொடுக்கிறதாக உம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கையில, நாங்கள் ஆராய்கையில ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களில் எவ்வளவு பேர் வேதம் வாசிக்கிறீங்க? பைபிள் படிங்க. பக்தி வேண்டுமானாலும், பயம் வேண்டுமானாலும், பயபக்தி உண்டாக வேண்டுமானாலும், ஞானம் வேண்டுமானாலும், அறிவு வேண்டும் என்று சொன்னாலும், அன்பு வேண்டுமானாலும், உண்மையான அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமானாலும், வாழ்க்கை மாற வேண்டும் என்றாலும், பரிசுத்தமாக வேண்டும் என்றாலும், இந்த பயங்கரமான உலகத்திலே தேவனுக்காக வாழ வேண்டும் என்றாலும், இந்த பயங்கரமான பிசாசை எதிர்க்க வேண்டும் என்றாலும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அவருடைய வசனத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு தேவைக்குமான உதவி அவர் மூலமாக நாம பெற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து பைபிளை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரங்களை அல்லது 3 அதிகாரங்களை வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரங்கள். ஒரு வருஷத்துல பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்து முடித்து விடலாம். பைபிள் வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசம் பெருக்கம் அடையும். அந்த காலத்து பக்தர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறை தவறாகவே எழுதினார்கள். ஏனென்றால் அந்த தவறுகளை பார்த்து நாமும் செய்வோம் என்று அல்ல. அந்த தவறுகள் செய்ததுனால அவங்க எப்படிப்பட்ட விளைவுகளை சந்தித்தார்கள், எப்படிப்பட்ட வருத்தத்தை அனுபவித்தார்களோ, பாடுகளை அனுபவித்தார்களோ, அவர்களை பார்த்து நாம கொஞ்சம் அறிவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அன்றைய சம்பவங்களை தேவன் நமக்கு இந்த வேதத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார். ஆகவே வேதத்தை வாசிக்கும் போது ஒருவன் செய்த தவறை நாம கவனித்து, அந்த தவறின் விளைவை கவனித்து, நாம தவறு செய்யாமல் நாம தேவனுக்காக வாழ முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட தவறில் நீங்க விழுந்திருந்தால், தவறு செய்தவனை எல்லாம் தள்ளி போடுகிறவரும் அல்ல, பாவம் செய்கிறவனை எல்லாம் கொன்று போடுகிறவரும் அல்ல. துன்மார்க்கன் மரிப்பதில் எனக்கு எந்தவித சந்தோஷமும் இல்லை. அவர்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய மனதை நாம் அறியும் போது நாமும் கூட என்னுடைய தவறுக்கு மன்னிப்பு இல்லை, யாரும் என்னை மன்னிக்க முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது நம்மை மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவியாயிருக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆலயங்களில் உபவாச கூட்டம் இருக்கும். ஜபம் என்றாலே அநேகர் என்று போர் என்பாங்க. ஆனால் ஜபம் என்றவுடன் ஆசைப்படுகிறவனே உண்மையான கிறிஸ்தவன். ஜபம் என்றால் தேவனோடு செலவிடும் நேரம், தேவனோடு உரையாடுவது, தேவனுடைய சமூகத்தில் இருப்பது, தேவனின் மகிழ்ச்சியான உற்சாகமூட்டும் விஷயங்களை தியானிப்பது, தேவனுடைய குரலை கேட்பது, அவரிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்வது, நம்முடைய கஷ்டங்களிலே பாடுகளிலே தேவனை நோக்கி முறையிடுவது, அவர் கொடுக்கிற பதில்களுக்காக அவரை துதிப்பது. அநேக முறை நாம இந்த உலகத்தில் இருக்கும்போது பலவித போராட்டங்களில் இருக்கிறோம் என்பது உண்மைதான் இல்லையா? எனக்கு தெரிந்து யார் ஒருவரும் கூட எனக்கு பிரச்சனைகளே இல்லை, எனக்கு குறையே இல்லை என்று சொல்லுகின்ற மனிதன் இதுவரை பூமியில இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
ஆமாவா இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் ஆனாலும் அவரிடத்துல போய் கேளுங்க. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு குறைச்சல், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கவலை மற்றும் பயம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் கூட பிசாசினாலே சோதிக்கப்படுகிறான். ஒருவேளை யாராவது எனக்கு திருப்தி இருக்கிறது, எனக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கிறது, எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் முறையை போல இருக்க முடிகிறது என்று அன்றைக்கு ஆபக்கூக் சொன்னது போல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என் மந்தையில ஆடு மாடுகள் இல்லாவிட்டாலும், நிலத்தின் பலன் கைக்கு வராவிட்டாலும், நான் இன்னமும் என் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்ல முடிந்தால் அவங்க ஆனந்தம் தேவனிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவர்களுக்கு மாத்திரமே உண்மையான மன திருப்தி இருக்கும். அப்படி என்றால் கிறிஸ்துவை உடையவர்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டாங்களா? பிரச்சனை வராதா? போராட்டம் வராதா என்று கேட்டால் நிச்சயமாய் வரும், இன்னும் அதிகமாய் வரும். ஆனால் கர்த்தரை வேண்டிக் கொண்டால் விடுதலை கிடைக்கும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அவர் பேர் யோசபாத். இந்த யோசபாத்து தேவனுக்கு பயப்படுகிற நபர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் ராஜாவாக இருக்கிறார். அங்கு சுற்றி இருக்கிற தேசத்தார்கள் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி யுத்தத்துக்கு வந்தார்கள். மோவாபியரும் அம்மோனியரும் மியோனியரும் இவர் மீது படையெடுத்து வந்தார்கள். மூவரும் ஒன்றாகி இந்த ராஜாவுக்கு எதிரானார்கள். அதற்குள்ள கொஞ்சம் பேர் சீரியரும் கூட அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள். அப்ப 4 பேரும் ஒன்றாகி உன்னுடைய ராஜ்யத்தையும் உன் தேசத்தையும் அழிக்க வேண்டும் என்று யுத்தத்துக்கு வந்தாங்க. ஒரு ராஜ்யம் 4 ராஜ்யங்களோடு போராடுவது என்பது நடக்காத விஷயம் இல்லையாங்க? பாருங்க, இவரும் வேறு ராஜாக்களை நாடி இருக்கலாம். ஆனால் இந்த யோசபாத்தோ ராஜாதி ராஜாவினிடத்துக்கு போனார். யாருனும் ராஜாதி ராஜா, ராஜாக்களின் ராஜா, ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தேவாதி தேவனா இருக்கிறார், ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கிறார். நீங்க உங்களுக்கு ஒருவரால் வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இன்னொருவரை நாடினால் அவங்க பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுவீங்க. இன்றைய அநேகர் பாருங்க, ஒரு இடத்துல கடன் வாங்கி அதை தீர்க்க இன்னொரு இடத்துல கடன் படுகிறாங்க. ஒரு கண்டம் தப்பித்தது என்று நினைப்பாங்க, கடனோ தீரவே இல்லைங்க. அதே போல் தேவனை மறுத்து நீங்க யாரை சார்ந்து கொண்டாலும் உங்க பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். நீங்க டைரக்டா ஆண்டவருடைய நாமத்திலே ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டு பதிலை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், அது மனிதரால் வந்தாலும் பிசாசுகளால் வந்தாலும், அது உடல் ரீதியான சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அது குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளானாலும், அது பிறரோடு போட்டியானாலும், பந்தயமானாலும், மோதல் ஆனாலும், எந்த விஷயத்தில் ஆனாலும், நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டாலும், ஏமாற்றப்பட்டாலும், பலவீனமா இருந்தாலும், நீங்க யாராயிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உங்களை படைத்த சிருஷ்டிகரை நம்பினால் உங்களுடைய பட்சத்தில் யுத்தம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க அவரை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாய் வெற்றியை நீங்க பார்ப்பீர்கள். அதையே செய்தார் இந்த யோசபாத் ராஜா. அந்த சத்துருக்களோடு நான் போராடி ஜெயிக்க முடியாது என்று அறிந்து அவன் தேவ சமூகத்திற்குள்ளே சென்று ஜபம் செய்ய தொடங்கிவிட்டார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா! இவ்வளவு அழகான ஜெபம் இது. எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, நீரே எங்களுக்கு அடைக்கலம். இந்த 3 கற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு பலன் போதாது,
எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. நீரே எங்கள் அடைக்கலம். அநேக முறை நமக்கு நம்முடைய பலவீனங்கள் நன்றாய் தெரியும். அநேக முறை நாம தாங்க முடியாத சோதனைக்குள்ளே போகும்போது இனி என்னால முடியாது, இந்த கடன் பிரச்சனை தீராது, இந்த வியாதியிலிருந்து என்னால வெளியே வர முடியாது, இந்த அநியாய தீர்ப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிற வழியே இல்லை, இந்த சூழ்நிலையில நான் சிக்கி இருக்கிறேன், வெளியே வர முடியாமல் இருக்கிறேன், இனி என் கதை முடிந்தது, எனக்கு பலன் இல்லை. அநேக முறை சொல்லுவாங்க I'm done என்று சொல்லுவாங்க. அநேகர் இன்றைக்கு இங்கிலீஷ்ல I'm worn out, என்னங்க கரைந்து போய்விட்டேன், I'm consumed, நான் பயன்படுத்தப்பட்டு விட்டேன், எரிந்து போய்விட்டேன், சாம்பலாகி விட்டேன், என்னிடத்துல இனி என்ன இருக்கு, சாம்பல் தான் இருக்கிறது, இனி என்ன இருக்கு, என்னுடைய கதை முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா போகிறீங்களா? 12 வருஷங்கள் இரத்த போக்கினாலே வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தார்கள். அவள் பயங்கரமான வேதனையில வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு பலவிதமான மருத்துவர்களை அவள் சந்தித்து தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் செலவழித்து கொஞ்சமேனும் விடுதலை இல்லாமல் இன்னும் அதிக வேதனை பட அவங்க தொடங்கினார்கள். என்னங்க, இருக்கிற பணம் செலவழிந்தது, ஆரோக்கியம் வரவில்லை, இன்னும் அதிகமாய்விட்டது வியாதி, என்ன செய்ய வேண்டுமோ தெரியவே இல்லைங்க. மருந்துகளுக்கு இனி அவங்களிடத்துல பணம் இல்லை. அவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு பின் வழியாக சென்று, ஐயா, இனி எனக்கு பலன் இல்லை, வாழ்வதற்கு எனக்கு தோணவே இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீரே அடைக்கலம் என்று சொல்லுவது போல் அவர் அங்கே தொட்டால் உடனே அவளுக்கு சுகம் கிடைத்தது. இந்த யோசபாத், இவ்வளவு பேர் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள், எனக்கு சக்தி இல்லை, எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டுமோ எங்களுக்கோ தெரியவில்லை, எந்த யோசனையும் வரவில்லை, எந்த பிளானும் இல்லை, எந்த விதத்திலும் வெளியே வருவதற்கு வழியே இல்லை, நீரே எங்கள் அடைக்கலம், உங்க முழு மனதோடு இயேசுவே நீரின் அடைக்கலம்னு சொல்லுங்க. திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை தருகிறவர், சக்தி இல்லாதவர்களுக்கு சக்தியை தரும் தேவன், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களின் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்களுடைய விஷயத்துல பெரிய காரியத்தை செய்வார். எப்பொழுது இந்த சிறிய ஜெபத்தில் நீரே எங்கள் அடைக்கலம் என்று சொல்லி ஜெபித்தாரோ, தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் சொல்லி அனுப்பினார். உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை, நீங்க யுத்தம் செய்யவே அவசியமில்லை, யுத்தத்தை நான் உங்கள் பட்சத்தில் நின்று செய்கிறேன், நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள் என்று சொல்லி 3 பக்கங்களில் இருந்து வந்த 3 ராஜாக்களையும் கூட என்ன அங்க நடந்தது என்று பார்க்க நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க இன்றைக்கு வாசித்து பாருங்க. கடைசிக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு சவங்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இவர் மீது வந்தவர்கள், அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவர்களுக்கு அவர்களே அழிவு செய்வது, இவங்களுக்கு எந்த தீங்கும் உண்டாகாதிருப்பது, சூழ்நிலைகள் மாற்றம் அடைவதை பார்க்கிறோம். நாம ஜெபித்தால் நம்முடைய சத்துருவை தோற்கக்கூடிய பலன் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில எது உன்னை ஆளுகை செய்கிறதோ, எது உன்னை பயமுறுத்துகிறதோ, எந்த விஷயத்துல நீ ஒன்றும் புரியாத நிலையில் இருக்கிறாயோ, பலனற்று இருக்கிறாயோ, சோர்ந்து போயிருக்கிறாயோ, நீ முழங்கால் போட்டு ஜெபித்து பாரு. நீரே எங்கள் வழி ஆண்டவரே, நீரே எங்கள் ஆதாரம் அப்பா என்று வேண்டிக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய அற்புத காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குமோ நீங்களே சாட்சி கொடுப்பீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஒன்றும் புரியாத நிலைமையில ஆண்டவரே, செத்து போகலாம் என்ற யோசனையோடு, ஓடி போகலாம் என்கிற எண்ணங்களோடு, பயங்கரமான வேதனையில் இருக்கிற எங்களை நீர் பார்க்கிற தேவனா இருக்கிறீர் என்று, எங்கள் பட்சத்திலே நன்மை செய்கிற தேவனா இருக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு விசுவாசித்து நீரே எங்கள் அடைக்கலம் என்று உம்முடைய பாத தண்டைக்கு வர, எங்கள் கைகளால் ஆகாதது, எங்களால் முடியாத விஷயங்கள் எங்களை கொண்டு எங்களுக்காக செய்கிற தேவனா இருக்கிற என்று விசுவாசிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த, சாத்தானை ஜெயித்த, உலகத்தை ஜெயித்த சர்வாதிகாரியாகிய ஆண்டவர் உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறவர்களா இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிரச்சனைகளின் வளையத்திலிருந்து வெளியே வந்து உம்மை துதிக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதிலை தருவார். திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, வெறுத்து போகாதீங்க. அவர் வேண்டிக் கொள்ளுங்க, அவர் மீது நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனாலே நம்முடைய கல்வாரி சபையிலே உபவாச கூட்டம் இருக்கிறது. விசுவாசிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய உபவாச ஜபங்களில் உங்க பாரங்கள் யாவையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. யுத்தம் கர்த்தருடையதே. உங்களுடைய பட்சத்தில் இருந்தவர் எல்லா விஷயத்திலும் ஜெயத்தை தருவார். நாளை உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.